யோ வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன், நான் வணிகன் அமீர். நம்ம நைட்டி பற்றி சொல்லியிருந்தாங்க. நைட்டி வந்து பல்லோத்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போய்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து டல் காட்டனோட ரேட் வந்து 60 ருபீஸ், 60 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ அது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன். ஒரு சில பேர்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி வச்சு சேல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் இன்னும் என்ன ஆர்டர் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு சரியான சான்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இன்னும் நான் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்க முடியல. ஏன்னா அவங்களும் வந்து பயங்கர பிஸிங்க அந்த மேனுஃபேக்சரர்ஸ். நம்ம கேட்டோம்னா ஒரு செட்டை அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதில் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் டைம் எடுத்து, இல்லை அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்புவாங்களா. அடுத்த நாள் நான் அவங்களுக்கு போட்டு அனுப்புறப்ப அந்த மேனுஃபேக்சர் என்ன சொல்லிடுவார், இதெல்லாம் சோல்ட் அவுட், இப்போ இல்லை அடுத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து நம்ம இப்படி பண்ண நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் ஆஃப் கோர்ஸ் கிடைக்காது இல்லையா. அந்த கதை தாங்க இப்போ வரைக்கும் நடந்து. அடுத்து டேரக்டா ராஜஸ்தான் போறப்ப நான் வந்து பார்த்து நான் டேரக்டா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பலோத்ரால சொல்லியிருக்கேன். என்னைக்குமே நம்மள மாதிரி இருக்க மக்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான் இருக்கணும். கான்ஃபிடென்ட் கிடையாது, செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஏன்னா கான்ஃபிடென்ட்னு சொல்றது நம்மளை சுற்றி ஹெல்ப் பண்றதுக்கு ஆளு இருக்காங்க. நான் ஜெயிச்சிருவேன், வா நான் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்றது அந்த கான்ஃபிடென்ட். ஆனால் நம்ம சொல்ற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்றது யாருமே இல்லை, யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை. நான் ஒருத்தன் தான், நான் தான் உழைக்கணும், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இவங்க அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா யாருமே கிடையாது. நான் தான் என்னோட சுய முயற்சியில வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்றதுதான் செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை மட்டும் செம்மையா வளர்த்துக்கோங்க, நம்ம ஃபியூச்சர் கண்டிப்பா சூப்பர் ஆகும். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டீரியலா பார்த்தோம் இல்லையா, இது நம்ம மெட்டீரியலா பார்த்தோம். இன்னைக்கு ஸ்டிச் பண்ணி நம்மளோட ப்ரொடக்ஷன் ஆக்சுவலா இது ரெடி ஆகி நம்ம கைக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு சிஸ்டர் தான் ரெடி பண்ணாங்க. அண்ட் அந்த சிஸ்டரும் நானும் சேர்ந்து தான் இது பண்ண போறோம். ஸோ இது அந்த ஃபேப்ரிக்குங்க. இதே ஃபேப்ரிக் நம்ம பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபேப்ரிக்கா மெட்டீரியலாக நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். அண்ட் இப்போ அந்த ஃபேப்ரிக் ஸ்டிச் பண்ணுறப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நான் சொன்ன அந்த சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்னப்போ இனிஷியேட் பண்ண டயத்தில் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த நாலேஜ் இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க போட்ட எஃபர்ட் பண்ணணும், சூப்பராக பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் நான் பேசினேன், அவ்வளோ செமையான இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் என்னமோ நான் தான் பெரிய வித்தக்கார மாதிரி, நான் எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச மாதிரி அவங்ககிட்ட நிறைய சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ பார்த்தா அவங்க தான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவ்வளோ நுணுக்கமாக கற்றுட்டு எல்லாத்தையும் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதில் வர்ற ஸ்டிச்சிங்கு இதோ பாருங்களேன், அந்த ஓவர்லாக்கு எல்லாமே. அதாவது உங்களுக்கு ஓவர்லாக்குன்னு சொல்கிறது 2 சைடு, இது ஒரு ஓவர்லாக் அண்ட் இந்த சைடில் ஒன்று, 2 சைடுங்க. இந்த சைடு ஓவர்லாக் அண்ட் அந்த சைடு ஓவர்லாக். அப்படி கொடுத்தோன்னா அதுக்கு ஒரு காசு வாங்குறாங்க. ஓவர்லாக்கே இல்லாமல் போட்டு கொடுத்தா அதுக்கு ஒரு காசு வாங்குறாங்க. அண்ட் ஃபுல்லாக ஓவர்லாக் போட்டு கொடுக்கணும், எனக்கு ஓரளவுக்கு நைட்டி ஃபுல்லாக எனக்கு ஓவர்லாக் வந்துடணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு காசு வாங்குறாங்க. இந்த நைட்டி தைக்கிறதுக்கு பேசிக் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் ரேட் ஆஃப் கோர்ஸ் 22 ருபீஸ். அந்த 22 ருபீஸ்க்கு அப்புறம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பேக்கிங் வந்துடுங்க. நம்ம அந்த அதில் போடுற அந்த பாலித்தீன் கவர், நம்ம அந்த கவர் போடுறதுக்கு உண்டான சார்ஜஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வரும். அதுவும் அவ்வளோதாங்க, அது பெருசாக வரப்போகிறது இல்லையா, ஒரு ரூபா 2 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும். வீடியோ போட்டு பல மாதம் ஆச்சு மெட்டீரியல் பற்றி, ஆனால் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணவே போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் ஃபுல்லாக நாங்கள் அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எது எப்படி பண்ணலாம், ஏன்னா சரிக்கிடக்கூடாது. எனக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும், அதாவது ஒரு விஷயத்தை வந்து சட்டனை எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. யோசிச்சு டைம் கூட எடுத்துக்கலாம். கத்துக்கிறப்போ ஒரு விஷயத்த ஸ்லோவாக கூட கத்துக்கிட்டு நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அதை கத்துக்கலாம். கத்துட்டு அதுல செம்மையா நம்ம பண்ணணும். அதை விட்டுட்டு அவசர அவசரமா ஏதோ பண்றோம் எடுத்தோம் முடிச்சோம் அப்படின்னு சொன்னா நிறைய மாட்டிப்போம். ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ், என்னென்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இதில் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நார்மல் குவாலிட்டி ஸ்டிச் பண்ணி கொடுத்தா என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி கிளாத் எடுக்கலாம், அண்ட் டல் காட்டன் எடுக்கலாமா, இல்லை இந்த ரஜ்வாடி இந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் பரிதன் கோல்டு அந்த மாதிரிலாம் சொல்லி இந்த 125 ருபீஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கிளாத்தை மட்டும் டச் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிச்சிருக்கோம். டல் காட்டன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமா, இல்லை பரிதன் கோல்டு அண்ட் ரஜ்வாடி இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு யோசிச்சப்போ நாங்கள் சரி ஓகே ரஜ்வாடி அந்த மாதிரி கொஞ்சம் பரிதன் கோல்டு அந்த மாதிரி 125 ப்ளஸ் சொன்னாங்க இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் பண்ணியிருந்தோங்க. ஆனால் ஒரு சில பேர் டல் காட்டன் கேட்குறாங்க. டல் காட்டன் என்னங்க, நம்ம ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 125 ரூபா 35 ரூபா 45 ரூபான்னு சொல்லிட்டு ஹோல்சேலுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் அந்த டல் காட்டன். அது நம்ம 200 ருபீஸ்னு சொல்லிட்டு நம்ம கடையில் விற்கிறது. ஆனால் நம்ம சொல்கிற அந்த ரஜ்வாடியா இருக்கட்டும், அந்த பரிதன் கோல்டு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஆச்சுன்னா குறைஞ்சதே உங்களுக்கு ஹோல்சேலுக்கு வந்து 220 30 40 இந்த ரேஞ்ச் தான் கொடுக்குறாங்க. பட் அது வந்து செம்ம குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் டச் பண்ணிட்டோம்னா அதுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்டிச்சிங் தான் கொடுக்கணும். கோர்ஸ் அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஓவர்லாக் கொடுத்து தான் ஆகணும். ஓவர்லாக் சைடில் மட்டும் கொடுக்காம அந்த கையிலலாம் எந்த இடத்துல வந்து நம்ம கிளியும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஓவர்லாக் கொடுத்து செம்மையான குவாலிட்டியில் சூப்பராக கொடுக்கணும். என்ன எக்ஸ்ட்ரா போயிட்டு அதுக்கு ஒரு 2 3 ரூபா 4 5 ரூபாய்க்குள்ள தான் வரும். ஸோ அதுக்கு நம்ம காசு பார்க்காம கண்டிப்பாக சூப்பராக பண்ணி கொடுத்தோம்னா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ஸ்டிச் பண்ணி எல்லா கிளாத்துமே ஸ்டிச் பண்ணி என்ன கொண்டுட்டாங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் இது எல்லாமே உங்களுக்கு நான் மெட்டீரியலாக காமிச்சேன். இப்போ அது எல்லாமே எனக்கு வந்து நைட்டியாக இருக்குது. ஸோ இது நம்ம ரெடி பண்ண ஒரு விஷயம்ன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் அந்த டை அண்ட் டைன்னு சொல்லிட்டு அந்த மாடல் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாடல் இது எல்லாமே நான் போட்டிருந்தேன். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. அதே போல் நாங்கள் கொடுத்தப்போ வந்து
ஒரு 2-3 பேர்ட்ட கொடுத்துருக்காங்க. மாறி மாறி கொடுத்தப்ப இவங்களோட ஸ்டிச்சிங் எப்படி இருக்கும், அடுத்தவங்க ஸ்டிச்சிங் எப்படி இருக்கும், ஃபினிஷிங் எப்படி வரும். ஏன்னா ஃபினிஷிங் கண்டிப்பாக சூப்பராக வரணும், சொதப்பிடக்கூடாது. இனிஷியலாக போட்டாலும் சொதப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபினிஷிங் எப்படி வரும், கட்டிங்க்கு எவ்வளோ செலவு வரும், அப்படி எல்லாமே மொத்தமாக நாங்கள் கேட்டதில் நான் சொன்னாப்ல ஸ்டார்டிங் ரேஞ்ச் வாஸ் அரௌண்ட் 22 ருபீஸ். 22 ருபீஸ். அண்ட் அதிகபட்சமாக வந்து நம்மளுக்கு ஒரு 30-35 கூட போகலாம். 35 ஜாஸ்தியாக தான் இருக்கலாம், பட் அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலேயும் ஓவர் காஸ்ட் 50 ரூபா 60 ரூபா கொடுத்து ஸ்டிச் பண்ணுற அளவுக்குலாம் அதில் எதுவும் இல்லைங்க. இன்கேஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது. அதுக்கு நம்ம கடையில் ஹோல்சேலே வாங்கி வித்துட்டு போயிடலாம். நீங்கள் யார்கிட்ட ஜாப் ஒர்க் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை டெய்லர்ஸை பார்த்து பேசுறீங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்க 22 ருபீஸ்ல இருக்கு, இந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிட்டு பேசிங்கன்னா ஓகே ஹி ஹாஸ் அ ப்ராடக்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு தக்கன கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க, செம்மையா இருக்கு. ஸோ இது இந்த டைட்டானிக் மாடல், இந்த மேலே இந்த மாடல்லாம் இருக்கு இல்லையா, இதில் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டைட்டானிக் அந்த நெக் டைப்லாம் இந்த மாதிரி கொடுக்குறப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட்டும் வருது. அதில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் இருக்கோ அவ்வளோதான். அதுலேயும் மிஞ்சி போயிட்டா 10 ரூபா 20 ரூபாலாம் கொடுக்க போகிறது கிடையாதுங்க. ஜஸ்ட் 1 ரூபா 2 ரூபா 3 5 ரூபாய்க்குள்ள அவ்வளோதான் வரும். அண்ட் நம்ம கொடுக்குறப்ப அதில் அந்த ஜிப் நைட்டிஸில் வர்றப்ப அந்த ஜிப்போட குவாலிட்டியும் இருக்கும். 1 ரூபாய்க்கும் உங்களுக்கு ஜிப்பு கிடைக்கலாம், 5 ரூபாய்க்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. ஃபீடிங் நைட்டிங்க செம்மையாக இருக்குங்க. வேர் பண்ணி இருக்கிறப்போ ஒரு டாப்புக்கு உண்டான ஃபீல் தெரியும். ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, எனக்கு குழந்தை பிறந்த உடனே வந்து அவங்க வந்து ஜஸ்ட் லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. வெளியில எங்கேயும் போக வைக்க முடியாது, இதை பண்ணாத அதை பண்ணாத. அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு டாப்ஸ் வேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்தோம்னா அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிறாங்க, நைட்டியே போட்டுட்டு இருக்காங்க, குழந்தைய பார்க்க யாராவது வர்றாங்க அப்படின்றப்ப அந்த நைட்டி இருக்கிறப்ப அதுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்காது இல்லையா அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டாப் மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நம்ம கொடுத்தோம்னா அது அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சென்ஸும் இல்லாமல் ஓகே எங்கேயே வெளியில் போயிட்டு வர அந்த ட்ரெஸ் கொடுத்துருக்கப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸாவது வரலாம் இல்லையா. டாப் மாதிரி இருக்குது அப்படின்றப்போ ஓகே வெளியில் போயிட்டு வந்து ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கலாம். ஸோ அதையும் நாங்கள் பார்த்து பண்ணோம். இதெல்லாம் பாருங்கள், ஆக்சுவலாக வந்து இந்த 2 சைடு ஜிப்பு, இந்த ஜிப்பே தெரியலை அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ரொம்ப குவாலிட்டியான ஜிப்புங்க, ஜிப்பும் ரொம்ப குவாலிட்டியான ஜிப்புங்க. இந்த செயின் அவ்வளோ சூப்பரான செயின். ஸோ இதுக்கு வந்து நம்ம காசு செலவு பண்ணணும். நல்லா இருக்கிற நல்ல குவாலிட்டியாக நான் போடுறேன் அப்படின்னு சொன்னாலும் அஃப்கோர்ஸ் அந்த ஜிப்புக்கும் நம்ம காசு செலவு பண்ணணும். இந்த ஜிப்பு இருக்கதே உங்களுக்கு தெரியல பாருங்கள், இந்த 2 சைடும் ஜிப்பு இருக்குது, அந்த ஜிப்பு இருக்கதே உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு செம்மையாக சூப்பராக பண்ணி அந்த சிஸ்டம் என்கிட்ட கொண்டு வந்தாங்க. செம்மையாக அட்ராக்ட் ஆனேன். ஆனால் அவங்க என்கிட்ட கொண்டு வந்து இதை கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்போ தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. நீ போயிட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெருசாலாம் போடலை, இதை கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறோம். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து க்ரோ ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்னா எனக்கு சாரீஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ இந்த மாதிரி சாரீஸ்லாம் சின்ன கடைக்காரங்க நிறைய பேர் பார்ப்பீங்க. இந்த சாரீஸ்லாம் நம்ம வந்து நினச்சே பார்க்க மாட்டோம். இப்போ என் கடையில் இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு சின்ன கடையாக இருக்கப்போ நினச்சே பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி சாரீஸ்லாம் கடையில் விற்றா கூட அந்த சைடு கூட போக மாட்டேன், ஆசைப்பட்ட கூட போக மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இருக்க சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஆக்சுவலாக கட்டான்னு சொல்லுவாங்க, கட்டான் சில்க்னு சொல்லுவாங்க. செம்மையான ஃபேப்ரிக். இதுக்கு முன்னாடிலாம் நான் அந்த ஃபேப்ரிக்கை பார்த்ததே கிடையாது நம்ம ரீட்டைல் கடை வச்சிருந்தப்ப. இது அவ்வளோ செம்மையான சூப்பரான ஒரு ஃபேப்ரிக். காட்டன் மாதிரியே இருக்கும் அண்ட் சில்க் மாதிரியே இருக்கும். அந்த ஃபீல் நம்ம சாஃப்ட் சில்க் போடுவோம் இல்லையா, அந்த ஃபீலும் இருக்கும் அண்ட் காட்டனோட ஃபீலிங்ஸும் கூட. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் இதெல்லாம் வந்து நிறையா இப்போ நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த சாரீஸ் போகுது அண்ட் இந்த டிஷ்யூ சாரீஸ், இந்த மாதிரி சாரீஸ்லாம் இப்போ நிறைய நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சாரியோட பேர் வந்து பைத்தானின்னு சொல்லுவாங்க. இந்த சாரியை என்னால் ஹோல்சேலுக்கு 380 ருபீஸ்க்கு என்னால் கொடுக்க முடியும். நானும் கொஞ்சம் அலைஞ்சு தேடி பிடிச்சலாம் தாங்க எல்லா இடத்துலையும் ரொம்ப சீப்பாக வாங்கி என்னோட மக்களுக்கு கண்டிப்பாக என்ன நம்பி என்கிட்ட வாங்குற மக்களுக்கு ரொம்ப சீப்பாக சூப்பராக தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்களே டேரெக்டாக அந்த மார்க்கெட் போய் சூரத்தாக இருக்கட்டும், வாரணாசியாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்கால், இந்தியாவில் எந்த இடம் வேணாலும் ஓகே, நீங்கள் போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா டேரெக்டாக திருப்தியாக வாங்கி ஒரு ஃபேக்ட்ரி இதில் நான் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காஸ்ட் வருமோ அந்த காஸ்ட்டில் தான் நான் தேடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ரீசன், நம்ம இப்போ பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறோம், நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு நம்ம கேட்குற ரேட்டுக்கு அவங்க வர்றாங்க. ஸோ கேட்குற ரேட்டுக்குனாலும் அதுக்காக அடிமாட் ரேட்டுக்கெலாம் கிடையாது, ரீசனபிள் ரேட்டு. அது குறைச்சி வாங்கிட்டு என்னோட மக்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விலை. இங்கே நீங்கள் வாங்குறது வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த ஹோல்சேல்ன்ற ஒரு ஃபீலிங்ஸே கொடுக்காம நீங்கள் டேரெக்டாக ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலில் தரேன். ஸோ இதுதான் அந்த பைத்தானி சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ரொம்ப சூப்பரான சாரி தான், ஹிட் அடிக்கிற ஒரு சாரி தான். இந்த சாரி நான் உங்களுக்கு 380 ருபீஸ் அண்ட் ஒன் மோர் இதில் நான் ஷிப்பிங் ஃப்ரீயாக தரேன். உங்களுக்கே தெரியும் ஷிப்பிங் காஸ்ட் ஆஃப்கோர்ஸ் 40, 50, 60 ஒரு சில ஏரியாவில் 150 ரூபா கூட கேட்குறாங்க ஷிப்பிங்கில். நேற்று கூட எனக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணாங்க, 150 ருபீஸ் தமிழ்நாட்டில் கேட்குறாங்க, நான் 700 கிராம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம கொடுக்குறது நான் 380 ருபீஸ்க்கு இந்த பைத்தானி சாரி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நான் பண்ணித்தரேன். இதே என்னோட ரீசெலராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னங்க இதை விட இன்னும் ஒரு 50 ருபீஸ் 60 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் நான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணித்தரேன். ஏன்னா ரீசெலர்ஸ்க்கு நிறையா நான் சப்போர்ட் பண்ணுவேன், எனி டைம் எப்பவுமே நான் பண்ணுவேன். ஏன்னா உங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சி ஒரு பெரிய கடையாக இருக்கணும். ஸோ இந்த பார்சல்ஸ்லாம் இப்போ நம்மளுக்கு வந்துட்டாங்க. இந்த சாரிலாம் செம்ம ட்ரெண்டிங், என்கிட்ட வரும் பீசஸ் வரும். அதான் ஆக்சுவலாக என்னோட கடை சின்ன கடை தான். என்னோட கடைக்கு வந்த என்னோட மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும், சின்ன கடை தான். ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து பார்க்குறப்ப எதுவுமே ஸ்டாக்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும்.
ரீசன் வந்து நான் ரொம்ப கம்மியாக கொடுக்குறனால வரும், அப்படியே அன்னைக்கு என்ன பார்சல்ஸ் வருதோ அதெல்லாம் அன்னைக்கு அப்படியே கிளம்பிடும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு 3 பார்சல் 4 பார்சல் வருதா, இதே பார்சல்ஸ் நாளைக்கு கிளம்பிடும், அடுத்த நாளைக்கு வர பார்சல் அதுக்கு அடுத்த நாள், அப்படி தாங்க என்னோட ஸ்டாக்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி சாரீஸ், இந்த சாரீஸ் நிறையா போட்டிருந்தேன். அந்த நீட்டா அம்பானி சாரிலேயே இதெல்லாம் வாரணாசி ஸ்பெஷல் தான். இது எல்லாமே நான் சீப்பாக தாங்க கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த சாரீஸ்லாம் நான் கொடுக்குறோன்னு சொன்னாலும் நான் ஹோல்சேல் ரேட்டு என்னோட மக்களுக்கு நான் இதெல்லாம் 640 rupees தான் நான் கொடுத்துட்ருக்கேன். 640 ஃப்ரீ ஷிப்பிங்கு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதே புடவை நீங்கள் வாரணாசியில் வாங்கினீங்கனாலும் அஃப்கோர்ஸ் அவங்க நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்குறோமோ இல்லை 10 சாரி 20 சாரிக்குள்ள வாங்கினாலுமே அவங்க அங்கே கொடுக்குற ரேட்டே மார்க் மை வேர்ட் 650 ப்ளஸ் ஷிப்பிங் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் நான் இங்கே உங்களுக்கு இந்த சாரீஸ்லாம் 640 rupees தான் கொடுக்குறேன். ஃப்ரீ ஷிப்பிங்கில் நான் பண்ணித்தரேன். இதெல்லாம் இந்த டிசைன் எப்போ போட்டாலும் ஹிட் அடிக்குது. கம்மியாக தான் போடுவேன். அதுக்காக வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போட்டு ஸ்டாக் இன் பண்ண மாட்டேன். அவ்வளோதான், ஒரு மூடை 2 மூடை அந்த 3 மூடை அந்த ரேஞ்சில் நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் கிளியர் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போடுவோம். ஏன்னா நானே உங்கள்கிட்ட நிறையா சொல்லியிருக்கேன், ஸ்டாக் வாங்கி மட்டும் டம்ப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடிபட்டிருக்கேன். ஸோ டம்ப் பண்ணி வைக்கிற அளவுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணலை. தேவையான அளவு வர்றதை கிளியர் பண்ணி அப்படி நம்ம கொடுத்துட்டே இருக்கோங்க. ஸோ இதெல்லாம் போச்சமல்லி சாரின்னு சொல்லுவாங்க. இந்த சாரீஸ்லேயே கலெக்ஷன்ஸ் அண்ட் மாடல்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் போச்சமல்லி சாரி. இந்த சாரீ நான் உங்களுக்கு கொடுத்தாலும் 660 ஹோல்சேல் ப்ரைஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வித்தின் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி நான் அது பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ரீசேல் கேட்குறீங்க, ரீட்டைலுக்கு வேணும்னு கேட்டாலும் ஒரு ரீசனபிள் ரேட்டு போட்டு தான் வாங்குவேன், ரொம்ப பல்காக போட மாட்டேன். அண்ட் இந்த மாதிரி சாரீஸ்லாம் உங்களுக்கு இன்றைக்கி ஆன்லைனில் என்ன ரேட்டு போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நான் கொடுக்குறக்கு ரீசன், இவ்வளோ சீப்பாக நான் ரேட்டு கொடுக்குறக்கு ரீசன், நீங்கள் இதை வாங்கிட்டு நீங்களும் சீப்பான ரேட்டு கொடுக்கணுங்க. சீப்பான ரேட்டு கொடுத்து ரீசெல்லர் அடுத்த ஸ்டேஜ் ஒரு கடை வைங்க, சின்ன கடை வச்சுக்கோங்க, நம்ம கொஞ்சம் பெரிய கடையாக வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குங்க. இது போச்சமல்லி டிசைன் சொல்லுவாங்க, சாஃப்ட் சில்க் தான். இது பெரிய கடையெல்லாம் போட்டால் 1000+ தான் வரும் உங்களுக்கு. மினிமம் 900 rupees 1000 rupees அந்த ரேஞ்சஸ்க்கு மேலே தான் இருக்கும். இந்த கலர் சார்ட்லேயே நம்மளுக்கு எப்பவுமே ரெகுலராக போட்டுருக்கு தான். யூனிஃபார்ம் சாரீஸ் நிறைய எடுப்பாங்க, மினிமம் 5 pieces 10 pieces அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து இதில் யூனிஃபார்ம் சாரீஸும் நிறையா போகும். ஸோ இந்த சாரியும் சூப்பராக போகிற ஒரு சாரீ தாங்க. ஸோ ஏதோ டிமாண்ட் நிறையா வரும். அதுக்காக 100 பீஸ் 200 பீஸ்னு ஒரே ஷார்ட்லாம் வாங்கி போட்டு அதை டம்ப் பண்ணவும் மாட்டேன். அப்பப்போ வாங்க சேல் பண்ண முடிச்சுட்டு அடுத்தது கொடுத்துட்டே இருப்பேன். ஆல் ஓவர் இந்தியா, பர்டிகுலராக இந்த ஸ்டேட்டு நான் குஜராத்தில் மட்டும்தான் எடுக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் பீகார் இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும் அண்ட் ஒடிசா, அதுவுமே நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்தெந்த ஸ்டேட்டில் எது சூப்பராக இருக்கும் பட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹை எண்டாக இல்லாமல் 2000 ரூபா 3000 ரூபா அந்த ரேஞ்சுக்குலாம் தொட்டுறாமல் நம்மளுக்கு அஃபோர்டபுள் காஸ்ட், மக்கள் ஓகே இதை பார்த்துட்டா வாங்கலாம், இந்த ரேட்டு ஓகே நம்மளுக்கு அஃபோர்டபுள், பெரிய கடையை விட இவங்கள்ட்ட ரேட்டும் சீப்பாக இருக்கா அப்படின்ற ரேஞ்சில் தான் நான் வாங்கி சப்ளை பண்ணுறேன். அப்படி தான் நான் தேடி அலைஞ்சு நான் சேல் பண்ணிட்டு இருக்கேங்க. தட்ஸ் ஆல் மக்களே. நான் மெயினாக உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் இந்த நைட்டி பற்றின விஷயம் தான். நிறைய பேர் ப்ரொடக்ஷனில் ரெடியாக இருக்கிறீங்க, நிறைய பேர் என்னை வந்து மீட் பண்ணிட்டு போயிட்டீங்க, ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் அந்த சேலும் வந்து ரொம்ப பெரிய ப்ராஃபிட் மார்ஜின் வைக்க வேணாம், 20% வைங்க. இப்போ இருக்க காம்படிஷன் வேர்ல்டுக்கு வந்து அந்த ரேஞ்ச் கொடுத்தோன்னா தான் நம்மளும் ஓரளவுக்கு சர்வைவ் ஆகும். நான் சேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதை ஆரம்பிச்சிட்டேன், அதை ஆரம்பிச்சிட்டேன், எடுத்தோன்னா 6 மாதத்தில் நானும் பீக்கில் போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் எந்த ஒரு மக்களும் தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட் மட்டும் வச்சுக்காதீங்க. ஏன்னா இமீடியட்டாக கிடைக்கிற ஒரு வளர்ச்சி, பெரிய வளர்ச்சின்றது சட்டுன்னு நம்மளை கீழே இறக்கி விடத்தான் செய்யும். ஏன்னா எல்லா எதிர்பார்ப்புகளையும் நம்ம பூர்த்தி பண்ண முடியாது, எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது. அதனால அடிப்பட்டு நீங்கள் நிறையலாம் ஏமாற்ற கூட நம்மளை பண்ணிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் வீடியோலாம் நானே உங்கள்கிட்ட போட்டிருந்தேன், வாரணாசிலே ஒருத்தர் ஏமாற்றி, ஆனால் அந்த காசை நம்ம வாங்கிட்டோம். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்தனால தான் அதையுமே நான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். அடிப்பட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஹைட்டுக்கு வரீங்களா, அதுதான் நம்மளுக்கு லைஃப்பில் நிச்சயமாக ஒரு சூப்பரான பொசிஷன் கொடுக்கும். அது வரைக்கும் வந்து நம்ம எஃபர்ட் போட்டுகிட்டே தான் இருக்கணும். நம்ம எஃபர்ட் போடுறேன் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. அண்ட் ஒரு சில பேர் இப்போ தான் வந்தவொன்னே பீக்கில் மேலே போயிட்டாங்க. 2-3 வருஷம் 4 வருஷம். இப்போ ஒரு சில பொட்டிக்காரங்களாம் வந்து பயங்கர ஃபேமஸ். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கடைகளுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு லட்சக்கணக்கான சாரீஸ்லாம் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி அவங்களோட கமெண்ட் எல்லாம் வந்தது. பட் அந்த பெரிய கடைக்காரங்க பல வருஷம் தலைமுறையாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களே இப்போ ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து இவங்க சூப்பராக செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையான ரேட்டு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம சொன்ன அந்த பூச்சமல்லி சாரியாக இருக்கட்டும், ஏன்னா எந்த சாரியாக வேணா இருக்கட்டும், இப்போ இதெல்லாம் அந்த கட்டான் சில்க்குன்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த சாரி நம்ம கொடுக்குற ரேட்டுன்னு வந்துட்டாலுமே பிலோ 800-900 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன், பில் செக் பண்ணோம். ஆனால் இதே சாரீஸ் வந்து அவங்க பெரிய கடைக்காரங்க, பெரிய பொட்டிக்காரங்க அவங்களாம் எடுத்துகிட்டு 1500-2000 rupees அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த மாதிரி மட்டும் என்றைக்குமே பண்ணிடாதீங்க. நானும் சூப்பராக பண்ணணும், பிரம்மாண்டமாக பண்ணணும், செலவு பண்ணி பண்ணணும் அப்படின்றது வேணாம். நேச்சுராக வச்சுக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது இதுதான், இருக்க மெட்டீரியல் இதுதான், அதை காமிச்சுவாங்க. அதுக்குன்னு நம்பி ஒரு சில மக்கள் இல்லை, அதை நம்பி நிறையா மக்கள் வருவாங்க. பட் நம்ம வளர்ச்சி வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ஸ்லோவாக போனாலும் நம்மளோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும் ஃப்யூச்சரில். ஒரு பெரிய மனிதர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதாவது அடிக்கிற காற்றுல காகிதமும் மேலே பறக்கும், காகமும் மேலே பறக்கும். ஆனால் அந்த காற்று அடித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் எது உண்மையிலேயே பறக்குதுன்றது தெரியும் அப்படின்வாங்க. நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் வர்ற வரைக்கும் உழைச்சிட்டே இருங்க.
அது வந்ததுக்கப்புறம் நாமளே வேணான்னு சொல்லிட்டு வெறுத்து ஓடணும்னாலும் அது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நல்லதே திங்க் பண்ணுங்க, நல்லதே நினைங்க, நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல் மக்களே. அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் அனிகன். நான் அமீர். தேங்க்யூ.